Hello everyone, this is Guna Raghulan. So, போன வீடியோவில் வந்து நாங்கள் if condition பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது functions in batch scripting. சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பேட்ச் ஸ்கிரிப்டிங்கில் நாங்கள் எழுதுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷனை ஃபஸ்ட்டு நான் தந்துடுவேன். ஓகே, ஃபங்க்ஷன் என்று சொல்கிறது பிளாக் ஆஃப் கோட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூடியூப்பில் ஒரு ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ வென் யூ கிளிக் தட் ப்ளே பட்டன், அந்த ப்ளே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரன் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்லி பட்டிருக்குமா சொன்னால் எப்படி அந்த வீடியோவை ப்ளே பண்ணணும். ஓகே, அந்த பட்டனை ட்ரிகர் பண்ணக்குள்ளே ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் பட்டனை க்ளோஸ் பண்ணக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. டோன்ட் சர்வ் செய்யக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ட்ரிகர் ஆகுது. ஸோ இன் ப்ரோக்ராமிங் நாங்கள் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டால் ஒரு கோடிங்கை ஒரு பிளாக் கோடாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ஒரு லூப் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்த மாதிரி ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரே கோடை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பில்ட் பண்ணி வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் நம்ம தேவைப்படக்குள்ளே வந்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இதாவது ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ளே நான் கோடிங் எழுதி வச்சுருக்கேன். வந்து வீடியோவை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி கோடிங் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த வீடியோ ப்ளே பண்ணக்குள்ளே முதல்ல வந்து டேட்டா பேஸில் போய் தேடணும். தேடி போட்டு டேட்டா பேஸில் டைமிங் அப்டேட் பண்ணணும். அப்போ இந்த ஆள் ப்ளே பண்ணியிருக்காது இந்த டைமுக்கான்னு சொல்லி அப்டேட் பண்ணணுமா சொல்லி இவ்வளோ ஃபங்க்ஷன் இவ்வளோ டீட்டெயில் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன செய்வேன் சொன்னால் யூடியூப்பில் இப்போ சும்மா சொல்கிறேன் இதுக்கு ப்ளே பட்டன் இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ளே பட்டனில் கொண்டு லிங்க் பண்ணிவிடுவேன். அப்போ வென்எவர் ஐ கிளிக் திஸ் ப்ளே பட்டன் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கோடிங்கையும் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு பிளாக் ஆஃப் கோட், ஒரு சங்க் ஆஃப் கோட். ஓகே, ஒரு பிளாக் ஆஃப் கோடை தானே அங்கே ஃபங்க்ஷன் அண்டுவோம். இதே போல் இதுக்குள்ளே இருக்கிற விடயம் வந்து எனக்கு இன்னொரு இடத்த தேவைப்படுது, இன்னொரு ப்ளே பட்டன் இருக்கு. ஸோ அங்கே வந்து அதை கிளிக் பண்ண உடனே ட்ரிகர் ஆகணும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ன்ற மெத்தட் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க சொன்னால் இந்த ப்ளே பட்டனுக்கிட்ட எவ்வளோ கோடிங் எழுதணும், இந்த ப்ளே பட்டனுக்கிட்ட எவ்வளோ கோடிங் எழுதணும், இப்படி இப்படி ஒன்று இந்த கோடை ரீயூசபிலிட்டி பண்ணியெல்லாம் போயிடுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்று வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கோடை செப்பரேட் பண்ணி ஒரு பிளாக் ஆஃப் கோடில் வச்சோம்னு சொன்னால் நமக்கு தேவைப்படக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை இதோட லிங்க் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவைப்படக்குள்ள வந்து அதை கால் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு அபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு யூஸ் கேஸ். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் எப்படி வந்து ஃபங்க்ஷனை வந்து பேட்ச் ஸ்கிரிப்டிங்கில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போவோம். ஸோ ஐ எம் ஓப்பனிங் மை ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ நான் வந்து இன்னும் வந்து இதை கிட்டப்பில் வந்து லேட்டஸ்டானதை ஒன்றையும் அப்டேட் பண்ணலை. ஸோ ஐ எம் அப்டேட்டிங் தட் நவ். ஸோ அப்டேட் latest change like new changes. Okay, ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நான் கிட்டப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் திஸ் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து கிட்டப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் கெட் தட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் 14வது ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஃபங்க்ஷன்ஸ் இன் பேட்ச் ஸ்கிரிப்டிங். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு வந்து சாம்பிளான ஒரு ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிடுறேன். ஐ டோன்ட் லைக் டு க்ரியேட் அ ஃபைல் அகெயின் ஓப்பனிங் லைக் ஸ்க்ராட்சில் வந்து க்ரியேட் பண்ண செய்யல. ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் கோட். நாங்கள் ப்ரீவியஸ் கோடில் வந்து இஃப் கண்டிஷன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டு இதுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன் சொன்னால் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் சின்டாக்ஸில் எழுதுறது ப்ரிட்டி சிம்பிள், பார்த்துக்கணுங்க. லைக் இங்கே போய்ட்டு ஃபங்க்ஷன் நேம், இதில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் நேமை கொடுப்பீங்க. அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட கோட் எழுதுவீங்க. பிறகு வந்து எக்ஸிட் பி 0ன்னு சொல்லி போட்டுருவீங்க. இப்போ இவ்வளவும் ஒரு ஃபங்க்ஷன், இவ்வளோ ஒரு பிளாக் ஆஃப் கோட். இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதுறோமோ அதை எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்ட் நோட் பேட், ஸ்டார்ட் சிஎம்டி, ஸ்டார்ட் XPLOR,
explorer, okay, something like that. Okay, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் சர்வ் பண்ணிட்டேன். சர்வ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணேன்னு சொன்னால் nothing will happen. Okay, it execute it, but we have to call it in order to execute this function. ஓகே, இதுக்கிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் வென் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை சிம்பிளாக சொல்லப்போனால் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி சொன்னால் இதுக்குள்ளே இதை கோடிங் வந்து ரன் ஆகிதும். பிகாஸ் அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், இது வந்து மெயின்லேயே வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான காரணம். அதாவது மெயின் ஃபைலுக்குள்ளே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ அது நம்ம தடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து இதுக்கிட்ட வந்து 2 விஷயம் செய்யணும். ஒன்று வந்து எக்ஸிட் பி, இப்போ வந்து இதில் போய்ட்டு வந்து எரர் லெவல்னு சொல்லி டைப் பண்ணிடணும். ஸோ டைப் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் தானாக வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏற்கனவே நடந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இது இல்லாட்டி என்ன நடக்குமா சொன்னால், கால் பண்ணாமலே வந்து அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரன் பண்ணிடும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம எக்ஸிட் பி எரர் லெவல்னு சொல்கிற கோடு வந்து போட்டுடுவோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமை கால் பண்ணக்குள்ள எப்பயுமே வந்து ஃபங்க்ஷனை மேலே தான் கால் பண்ணணும். ஸோ இதுக்கிட்ட வந்து கால் பண்ணுறாங்க கால் அண்ட் த ஃபங்க்ஷன் நேம்னு சொல்லி. ஸோ இப்போ இதை ரன் பண்ணக்குள்ள வந்து இட் ஓப்பன்ஸ் த ப்ரோக்ராம். ஓகே, சிம்பிளாக சொல்லணுமா சொன்னால் எவ்ரி ஃபங்க்ஷனுக்கு மேலேயும் இப்படி ஒன்று போட்டுடுங்க. பட் இருந்தாலும் இட்ஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் when it comes to multiple functions it causes a problem to us. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதக்குள்ளே வந்து பி எக்ஸிட் ஆகிற சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கிட்ட வந்து நான் ஸ்டார்ட் சம்திங் லைக் எக்கோ ஹலோன்னு சொல்லி டைப் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஸோ we need to rename it as function. Okay, that makes sense to us. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லி இதை கால் பண்ணுறோம். இப்போ அதை என்னத்தை கால் பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் நேம் இதை கால் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் இஸ் a block of code. ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோட் கோல் ஆகின உடனே அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டார்ட் நோட் பேட் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி அதுக்குள்ளே எழுதப்பட்ட இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் வந்து நம்ம கால் பண்ணலாட்டி வந்து என்ன நடக்குமா சொன்னால் இட் ஒன்ட் ஒர்க். ஸோ என்ன சொன்னால் அது கால் பண்ணப்படலை. இது இல்லாட்டி எக்ஸிட் பி எரர் லெவல்ன்றோடு இல்லாட்டி என்ன நடக்குமா சொன்னால் அது ஒர்க் ஆகும். அதுக்கான காரணம் என்ன சொன்னால் இந்த கோடெல்லாம் வந்து மெயினுக்குள்ளே ரன் ஆக தொடங்கிதும். ஃபங்க்ஷன் இந்த எக்ஸிட் பி எரர் லெவல்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கொள்கிற மாதிரி, லைக் இந்த கோடெல்லாம் வந்து மெயினுக்குள்ளே ரன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த எக்ஸிட் பி எரர் லெவல்ன்றது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோமே. சப்போஸ் இப்போ இப்படி ஒரு இதுக்கு ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எழுதும் போது எப்பயுமே தனித்தனி ஸ்கிரிப்டில் தான் எழுதணும். ஜஸ்ட் நாங்கள் இன்னொரு டெஸ்டிங் ஒன்று பண்ணி பார்ப்போம். எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்ஸ் ஃபைன். பட் seat level here. So ஓகே, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. பட் வந்து இவ்வளோ கோடிங்கும் ரன் பண்ணதுக்கு பிறகு தான் வந்து இது வந்து ஒர்க் பண்ணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹலோ வேர்ல்டு எல்லாமே வந்து இந்த எக்ஸிட் பி இதுக்குள்ளே வரணும். எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து பிரேப் ஆகணும். இதுக்கு வட்டியால் வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் இட்ஸ் எண்டிங் என்ற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் வாட் ஃபங்க்ஷன் இன் பேட்ச் ஸ்கிரிப்டிங். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். பட் இந்த ஃபங்க்ஷன்னு சொல்கிறது பேட்ச் ஸ்கிரிப்டிங்கில் பேசிக்காக இது தான். பட் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், C++ எல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூட என்ன சொல்கிறது கூட அக்சஸ் இருக்கும். லைக் கூட எலிமெண்ட்ஸ் இருக்கும், கூட விஷயங்களை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பட் பேட்ச் ஸ்கிரிப்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது சின்டாக்ஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. பட் திஸ் இஸ் வாட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேட்ச் ஸ்கிரிப்டிங்கில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுமா சொன்னால்
you have to wrap everything into some file like இப்போ function எல்லாம் வந்து like function 1.bat function 2.bat and தனித்தனி ஃபைலாக இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறவன் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வந்து அது நிறைய பிரச்சனைகளை வந்து காட்டும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது வந்து பைத்தன் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னால் ஃபங்க்ஷனை டைப் பண்ணி போட்டு அதுக்குள்ளே எழுதுற கோட் ரன் ஆகும். இதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கோடில் ரன் பண்ணி கொள்ளலாம். பட் இந்த பேட்ச் ஸ்கிரிப்டிங் மெக்கானிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ you have to use functions in separate file like a separate file. ஸோ இன்னொரு ஃபைலுக்குள்ளே இந்த பேட்ச் ஸ்கிரிப்டிங்கை ரன் பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் லைக் இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன சொல்லி அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் அது கிடைச்சிருக்குமே நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.